வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் MA4151 பேப்பர்ல யூனிட் 5 மல்டிவேரியேட் அனாலிசிஸ்ல பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் எலமெண்ட் 3x3 மேட்ரிக்ஸ்ல எப்படி பார்க்கறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அந்த டாபிக்லலாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கொஸ்டின் ரெலவெண்ட்டாக எப்படிலாம் நம்ம பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் அண்டர் x1 x2 x3 பேஸாக எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான். Suppose x dash equivalent to x1, x2, x3 has covariance matrix கொடுத்திருக்காங்க. Covariance matrix பார்த்தீங்கன்னா 3 1 1 1 3 1 1 1 5. Find principal components of x. So x கேட்டிருக்காங்க. Also find the proposition of variation explained by first two principal components. Question extra ஒரு question கேட்டிருக்காங்க. என்னன்னா பிரின்சிபல் காம்போனன்ட்ஸோட வேரியேஷன் என்ன, அதில் ஃபஸ்ட்டு 2 பிரின்சிபல் காம்போனன்ட்ஸோட டோட்டல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது ஈஸியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ்னால் என்னங்கிறதுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். சொல்யூஷன் கிவன். ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டாலாம் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு x1 x2 x3 கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சமேஷன் ஈக்குவல் டு 3 1 1 1 3 1 1 1 5 எழுதியாச்சு. நார்மலாக நம்ம பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் மேட்ரிக்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னா நமக்கு ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ கான்செப்ட் அதுதான். ஐகன் வேல்யூஸ் பார்த்துட்டு அதுக்கு ரெலவெண்ட்டாக ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கணும். ஐகன் வெக்டார்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக நம்ம பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஐகன் வேல்யூஸ் தான் பார்க்கணும். 3x3 மேட்ரிக்ஸில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பேஸ்டாக நம்ம கேல்குலேஷன் பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவலன்ட் டு 0. இதில் s1ங்கிறது டயகனலோட டோட்டல் வேல்யூ, s2ங்கிறது அந்த டயகனலோட மைனர் ஃபேக்டர்ஸோட வேல்யூ, s3ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் S1 பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ சம் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்னால் நமக்கு என்ன வரலாம், 3 3 5 இருக்குது. ஸோ 3 + 3 + 5ங்கிறப்ப we got 11. இது S1 வேல்யூ. அடுத்து S2 நான் என்ன சொன்னால் சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொன்னோமா. ஸோ சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயகனல்ஸ்னால் ஃபஸ்ட்டு டயகனல் எலமெண்ட் 3. ஸோ 3க்கு மைனர் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆர்டர் கட் பண்ணிட்டா 3 1 1 5 அதை எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் டயகனல் எலமெண்ட்னா 3. ஸோ 3க்கு பேஸ்டாக கட் பண்ணிட்டோம்னா 3 1 1 5 அதை எடுத்து எழுதிக்கலாம். தேர்ட் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு 5. ஸோ 5க்கு ரெலவெண்ட்டாக ரோ அண்ட் காலத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 3 1 1 3 அந்த ஆர்டரில் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதோட வேல்யூஸ் பார்க்கலாம். 15 - 1 இங்கே பார்த்தீங்கன்னாலும் 15 - 1 அண்ட் லாஸ்ட் ஒன் 9 - 1. அவர் ஆன்சர் இஸ் 14 + 14 + 8. ஸோ 36. இது S2ஓட வேல்யூ. ஸோ ஈக்குவேஷனில் நம்ம S1 பார்த்தாச்சு, S2 பார்த்தாச்சு. இப்போ S3 வேல்யூ பார்க்கலாம். S3 மீன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A பார்க்கும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 1 1 1 3 1 1 1 5 எழுதிக்கலாம். ஸோ இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 3 எடுத்திங்கன்னா என்ன இருக்கலாம், 3 எடுத்தோம்னா 15 - 1 தட்ஸ் வேல்யூ. அடுத்த வேல்யூ -1. 1 எடுத்தோம்னா 1க்கு நேரம் இருக்க ரோ அண்ட் காலத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ 5 - 1 அண்ட் லாஸ்ட் வேல்யூனா 1 எடுத்தோம்னா 1 அண்ட் ரோ அண்ட் காலத்தை ஸ்கிப் பண்ணிட்டா 1 - 3. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 3 × 15 - 1 14 -1 × 5 - 1 4 1 × 1 - 3 -2. ஸோ 42 - 4 - 2ங்கிறப்ப நம்மளுடைய ஆன்சர் 36. அப்போ S1 S2 S3 3 வேலையுமே பார்த்தாச்சு. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் லாம்டா பவர் 3 - 11 லாம்டா ஸ்கொயர் + 36 லாம்டா - 36 ஈக்குவலன்ட் டு 0. இது பவரில் 3ல் இருக்குது. அப்போ கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்தால் இதோட சொல்யூஷன் பார்க்குறதுக்கு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சால்விங் த ஈக்குவேஷன் பை யூசிங் சிந்தட்டிக் டிவிஷன். சிந்தட்டிக் டிவிஷன்னா ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸ்லாம் எழுதிக்கலாம். லாம்டா பவர் 3னா 1, லாம்டா ஸ்கொயர்னா -11, லாம்டாக்குனா 36, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் -36. இப்போ நீங்கள் 1 போட்டு பாருங்கள், -1 போட்டு பாருங்கள். நமக்கு ரிமைண்டர் வேல்யூ 0 வர நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2 சூஸ் பண்ணப்போ 1 இது 2னா -9 -18 இங்கே 18 36 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நம்மளுடைய ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகுனா லாம்டா -2 லாம்டா ஸ்கொயர் -6 9 லாம்டா + 18 ஈக்குவலன்ட் டு 0. இப்போ தனித்தனி பார்ட்டாக ஈக்குவலண்ட்டாக 0 பாருங்கள், நமக்கு ரூட்ஸ் கிடைக்கும். லாம்டா -2 ஈக்குவலன்ட் டு 0 அது ஒரு ஈக்குவேஷன் ஆகுது. லாம்டா ஸ்கொயர் -9 லாம்டா + 18 ஈக்குவலன்ட் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா லாம்டா -2 ஈக்குவல் 0ங்கிறப்ப லாம்டா ஈக்குவல் டு 2. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்முலா பேஸ்டும் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை நம்ம ஃபேக்டரைசேஷன்லேயும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இது சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஃபேக்டரைசேஷன்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஆட் பண்ணால் -9 மல்டிப்ளை பண்ணால் 18ங்கிறப்ப 6 3 இது ப்ளஸ் இங்கே மைனஸ்ங்கிறப்ப -6 -3ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ லாம்டா ஸ்கொயர் -6 லாம்டா -3 லாம்டா + 18 ஈக்குவல் டு 0. இது ஃபேக்டரைசேஷனில் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு 3 and 6. ஸோ ஐகன் வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 3 6. தீஸ் ஆர் ஆல் அவர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த ப்ராப்ளம். இப்போ கிடைச்சிருக்க ஐகன் வேல்யூஸை நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் கோட் பண்ணிக்கலாம். அப்போ 6 3 1 திஸ் இஸ் அவர் லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3.
அப்போ ஸ்டெப் 1ல நம்ம ஐகன் வேல்யூஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கணும். ஸ்டெப் 2 டு ஃபைண்ட் ஐகன் வெக்டார்ஸ். ரைட் த சிஸ்டம் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். சிக்மாங்கிறது கோவேரியன்ட் மேட்ரிக்ஸ், எக்ஸுங்கிறது ஐகன் வெக்டார். இப்போ கேஸ் 1ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூவாக 6 எடுத்துக்கலாம். ஸோ 6 சூஸ் பண்ணிங்கன்னா லாம்டா 1 ஈக்குவல் டு 6 இன் ஈக்குவேஷன் ஸ்டார். அதாவது நம்ம அந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் பேஸ்டாக ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கணும். நம்ம இந்த கான்செப்டில் தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ரீவியஸாக நம்ம ஐகன் வெக்டார்ஸ் பார்க்குறதுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த ஃபார்மேட் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகல. கோவேரியன்ஸ் பேஸ்டாக பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் டாப்பிக்கில் நம்ம இந்த மெத்தடில் தான் செக் பண்ணணும். இப்போ சமேஷனுங்கிறது கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. எக்ஸுங்கிறது ஐகன் வெக்டார். ஐகன் வெக்டார் மீன்ஸ் இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்கனால x1 x2 x3 ஆர்டரில் எடுத்துக்கலாம். லாம்டாங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணது 6. ஸோ 6 கோட் பண்ணிக்கோங்க. திருப்பி எக்ஸுங்கிறது ஐகன் வெக்டார் தான். அப்போ x1 x2 x3 எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷனை மாற்றிங்கன்னா 3x1 + x2 + x3 = 6x1. அடுத்து பார்த்தீங்கன்னா x1 + 3x2 + x3 = 6x2. And last equation மாற்றிங்கன்னா x1 + x2 + 5x3 = 6x3. இது ஈக்குவேஷன் 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ x3யோட வேல்யூ 0 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம்? 3x1 + x2 = 6x1. இப்போ x1 எல்லாம் ஒரே ஆர்டராக மாற்றிக்கலாம். அப்போ x2 = இந்த 3x1 இந்த சைடுனா -3x1. ஸோ x2 which is equal to 3x1. இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு கண்டிஷன் e dash equal to 1 நம்ம செக் பண்ணுறோம். e dash equal to 1 நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷன் இங்கே கோட் பண்ணிக்கலாம். x1 x2 x3 அண்ட் டிரான்ஸ்போஸ் வேல்யூ ஈக்குவல் டு 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? x1² + x2² + x3² = 1. திஸ் இஸ் அவர் கண்டிஷன் 5. இப்போ கண்டிஷன் 5ல் நமக்கு x2ங்கிறது கண்டிஷன் 4ல் நம்ம பேஸ்ட் ஆன் x1ல் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். x3 வேல்யூ 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 4 இன் ஈக்குவேஷன் 5 தட் இஸ் x1 x2 அண்ட் x3 வேல்யூவை x5ல் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ x1² + x2 வேல்யூனா 3x1 ஹோல் ஸ்கொயர். x2ஓட வேல்யூ 3x1 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் x2ஓட வேல்யூ 0, x3ஓட வேல்யூ 0 ஈக்குவலன்ட் டு 1. இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா x1² + 9x1² = 1. தட் இஸ் x1எல்லாம் கம்பைன் பண்ணுங்கள். 10x1² = 1. அப்போ x1² = 1/10. தட் இஸ் 0.1. நமக்கு x1 வேல்யூ தான் செய்வேன். x1ஓட வேல்யூ ரூட் எடுத்திங்கன்னா 0.316 முடிஞ்சது. இது x1. அடுத்து x2ங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட் ஆஃப் x1 தான் நம்ம 4th ஈக்குவேஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ரிசல்ட்டை மாற்றிக்கலாம். 3 × x1 வேல்யூ 0.316. ஸோ ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.948. இது x2ஓட வேல்யூ. x3 நம்ம 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கோட் பண்ணிக்கலாம். x3 = 0. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூ லாம்டா 1 = 6க்கு நம்ம x1 x2 x3 3 வேல்யூமே பார்த்தாச்சு. இப்போ எடுத்து எழுதிக்கலாம். therefore ஐகன் வெக்டார் x1 = x1 வேல்யூ 0.316, x2ஓட வேல்யூ இப்போ பார்த்தது 0.948 அண்ட் x3 வேல்யூ 0 எழுதியாச்சு. இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம பிரின்சிபல் காம்பனன்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். therefore the principal component y1 is 0.316x1 + 0.948 x2 + 0 × x3. லாம்டா 1 = 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஐகன் வெக்டார் பார்த்தோம். ஐகன் வெக்டார் பேஸ்டாக நம்ம ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்பனன்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். அதே சப்ஸ்டியூஷனில் தான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். லாம்டா 2 = 3ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் வேல்யூவை லாம்டா 2க்கு 3ன்னு எடுத்திங்கன்னா சிக்மா x = லாம்டா x. சிக்மாங்கிறது நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ், எக்ஸுங்கிறது x1 x2 x3, லாம்டாங்கிறது இந்த இடத்துல நம்ம 3ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். x1 x2 x3 அதே ப்ரொசீஜர் தான். ஃபார்ம் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 3x1 + x2 + x3 = 3x1. அடுத்தது x1 + 3x2 + x3 = 3x2. அடுத்து x1 + x2 + 5x3 = 3x3. ஈக்குவேஷன்ஸ்க்குலாம் 1 2 3 நேம் கோட் பண்ணிக்கலாம். அடுத்து x3 = 0னே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ x3 = 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப 3x1 + x2 + 3 × 0ங்கிறப்ப 0 ஆகிடும். = 3x1. 3x1 x1எல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா x2 = 0. இந்த பார்ட்டில் x2ஓட வேல்யூ நமக்கு 0வாக வருது. ஆல்ரெடி நமக்கு x3 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, x2வும் 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வர்றதுனால நம்ம x1ஓட வேல்யூவை நம்ம இந்த ரெண்டு வேல்யூவில் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் 3x1 + x2ஓட வேல்யூ 0, x3ஓட வேல்யூ 0. தட் இஸ் ஈக்குவல் டு 3x1. ஸோ ஒர்க் அவுட் பண்ணப்போ x1ஓட வேல்யூ 1. therefore ஐகன் வெக்டார் x2 = 1 0 0. செகண்ட் ஐகன் வெக்டாராக நமக்கு கிடச்சிருக்கிறது 1 0 0. therefore பிரின்சிபல் காம்போனன்ட் இஸ் y2 = இங்கே x1 மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ x1 அது மட்டும் வச்சுக்கலாம். கேஸ் 3ல் லாஸ்ட் ஐகன் வேல்யூ பேஸ்டாக எடுப்போம். லாஸ்ட் ஐகன் வேல்யூ இருக்கும்போது லாம்டா 3 = 2 இன் ஈக்குவேஷன் ஸ்டார்.
ஸோ lambda 2 ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கும்போது சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு lambda எக்ஸ் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு lambda இன்ட்டு எக்ஸ் எழுதிக்கலாம். ஃபார்ம் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா 3x1 + x2 + x3 = 2x1. செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ எடுத்து எழுதிங்கன்னா x1 + 3x2 + x3 = 2x2. தேர்ட் எடுத்திங்கன்னா x1 + x2 + 5x3 = 2x3 எழுதியாச்சு. ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்ட்டில் x3க்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஒன்று x1 இல்லை x2 ஏதாவது ஒரு வேல்யூக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் x2 = 0 நம்ம எடுக்கிறோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஈக்குவேஷன்னாலும் எடுத்துக்கலாம். 3x1 + 0 + x3 = 2x1 எடுக்கிறோம். அப்போ x3யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா x1 எல்லாம் கம்பைன் பண்ணிடலாம். 2x1 - 3x1ங்கிறப்போ x3 = -x1. இது ஃபோர்த் கண்டிஷனாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கண்டிஷன் வைஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் டிபெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம கண்டிஷன் எடுத்து எழுதி கண்டிஷனோட கம்பேரபிளாக முடிக்கணும். ஸோ E' × E அப்போ x1 x2 x3 என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்திருக்கீங்க ஐகன் வேல்யூஸ் பேஸ்டாக அண்ட் டிரான்ஸ்போஸ். அப்போ x1 x2 x3 = 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் x1² + x2² + x3² = 1. இதை கண்டிஷன் 5 வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் 5ல் நமக்கு x2 வேல்யூ தெரியும் 0ன்னு எடுத்துருக்கிறோம். x3ங்கிறது -x1. இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட்டட் ஈக்குவேஷன் 4 in 5 x1² + 0 + -x1² = 1. தட் இஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2x1² = 1. அப்போ x1² வேல்யூ 0.5 வருது. x1 வேல்யூ தான் நமக்கு தேவை 0.707. ஃப்ரம் ஈக்குவேஷன் 4ல் நம்ம இப்போ x1 கம்பைன் பண்ணோம்னா நமக்கு x3யோட வேல்யூ கிடைக்கும். ஸோ x3 = -x1 நம்ம எழுதியிருந்தோம். ஸோ x3 = -x1 வேல்யூ 0.707. therefore ஐகன் வெக்டார் x3 = x3யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா x1 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த வேல்யூ 0.707, x2 நம்ம 0ன்னு எடுத்துருக்கிறோம். x3யோட வேல்யூ -0.707. இதுக்கு ரெலவெண்ட்டான பிரின்சிபல் காம்போனன்ட் வேல்யூ பிரின்சிபல் காம்போனன்ட் இஸ் y3 = 0.707x1 - 0.707 x3. Therefore, final answer of principal components are y1 = 0.316x1 + 0.948 x2. First eigenvector based வந்தது. Second eigenvector based வந்தது y2 = x1 and third value பார்த்தீங்கன்னா y3 = 0.707x1 - 0.707 x3. இதுதான் நமக்கு தேவையான பிரின்சிபல் காம்போனன்ட்ஸோட வேல்யூ. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறத விட ஆன்சர். செகண்டாக இதுக்கு வேரியன்ஸ் பார்த்து ஃபஸ்ட்டு 2 காம்போனன்ட்ஸோட டோட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கால்குலேஷன் பார்த்துக்கலாம். டு ஃபைண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டிஷன் λ1 / λ1 + λ2 + λ3. தட் இஸ் ஃபஸ்ட் வேல்யூ 6 / 6 + 3 + 2. தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் 0.55. that is 55%. இது ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்போனன்ட்டோட வேல்யூ. செகண்ட் பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா λ2 / λ1 + λ2 λ3 எந்த வேல்யூக்கோ அதுக்கு பார்த்துட்டு டோட்டல் வேல்யூக்கு பார்ப்பாங்க. ஸோ 3/6 + 3 + 2ங்கிறப்ப 3/11. அவர் ஆன்சர் இஸ் 0.27. that is 27%. தேர்ட் பிரின்சிபல் காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா λ3 / λ1 + λ2 + λ3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. தேர்ட் வேல்யூ 2/11. அப்போ 0.18. that is 18%. இப்போ டோட்டல் வேரியன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். டோட்டல் வேரியன்ஸ் ஈக்குவல் டு 55% + 27% + 18%. So we got 100%. Therefore the proportion of variation by first 2 principal component is first 2ங்கிறப்ப 55 + 27 அப்போ 82%. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வேல்யூ பாருங்கள். அப்புறம் அவங்க ஏதாவது கண்டிஷன் கேட்குறாங்களான்னு பாருங்கள். வேரியேஷன் எக்ஸ்பிளைன் பை ஃபர்ஸ்ட் 2 பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ்ங்கிறப்ப நம்ம ஐகன் வேல்யூஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு இதோட டோட்டல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ப்ராப்ளமும் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அட்டன் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கணித பழிக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.